மனசில் ஒரு நிம்மதி வரணும், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா இந்த பதிவில் உங்களுக்கான ஒரு தீர்வு சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பாருங்கள், 2026 இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், புதுசான ஒரு துவக்கம் வரட்டும். நிறைய முன்னேற்றம் அடைவதற்குமே வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதியுமே பெறணும். இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த வருடம் அமையணும் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், கடந்த சில வருடமாக நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க, நிறைய தாமதத்தையும் சந்திச்சிருப்பீங்க. அதுவும் இந்த மன அழுத்தத்துக்கு குறைவே இருந்திருக்காது. நிறைய மன அழுத்தத்தையும் கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்படி இவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே இந்த பிறக்கிற புது வருடம் அப்படிங்கிறது 2026 ஒரு நல்ல க்ளோசிங்காக இருக்கும். புதிய நல்ல பாதை வழிவகுத்து அமைச்சு தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு. பெரும்பாலும் நீங்கள் நிறைய விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், தயக்கப்பட்டிருப்பீங்க. இது செய்யலாமா வேண்டாமா, சொல்லலாமா வேணாமா அப்படின்னு. அந்த தயக்கம் இப்போ உங்களை விட்டு குறைய போகுது புது வருஷத்தில். அதே போல் நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை ஈடுபாடுகளில் நீங்கள் இப்போது ஈடுபடுவீங்க. அதே போல் இந்த தியானம், யோகா இதையுமே கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கோங்க. இது மன அமைதி, உடல் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், இதுக்கெல்லாமே உதவியாக இருக்கும். அதே போல் நீங்கள் கொஞ்சம் இறை வழிபாட்டில் முழு கவனம் செலுத்துங்க. இது மன அமைதிக்கு ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஈடுபாடு செய்யும் பொழுது மனசில் ஒரு சாந்தியான நிலை வரும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களோட கெரியரில் என்ன மாதிரியான முக்கியமான பங்கு வகிக்க போகுது இந்த 2026 அப்படின்னு பார்த்தா, நிறைய கடின உழைப்பிற்கு கடந்த காலத்தில் அதுக்கான பலனே கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்லா தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கான உயர்வு, அதுக்கான முன்னேற்றம், இது எல்லாத்தையுமே கன்னிராசி அன்பர்கள் இந்த வருடம் நிச்சயமாக பெறுவீங்க. நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூட ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இப்போது கன்னிராசியில் இருக்கக்கூடிய பணியாளர்களாக இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாருங்கள், இந்த 2025 கூட ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கடினமாக உழைப்பை போட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கான மதிப்போ அங்கீகாரமோ கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கவலை உங்களோட மனசில் இருக்கும். உங்களோட முந்தைய கடின உழைப்புக்கான பலனையும் அதுக்கான மதிப்பும் இப்போது புது வருடத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதனால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, நல்ல ஒரு பதவி உயர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட பதவியிலுமே நல்ல ஒரு மாற்றம் வருவதற்குமே சாத்தியக்கூறு உருவாகுது. அதே போல் வெளியூரோ இல்லைன்னா வெளிநாட்டு வாய்ப்போ பாருங்கள், இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதுவும் நிறைய பேர் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்களாம் இந்த வருஷம் அதை கரெக்டாக பிளான் பண்ணால் வெளிநாட்டு வாய்ப்புமே உங்களுக்கு சேரும். அதிகமாக வேலை போல் இருக்க தான் செய்யும். ஆனால் அதே சமயம் அதுக்கான பலனுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உங்களுக்கு பாருங்கள், இப்போது ஒரு கடை வச்சுருக்கீங்க, அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் அடுத்தடுத்து உங்களோட புதிய பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும். புதுசாக கூட்டாளிகளுமே சேருவாங்க. பழைய கடன், பழைய நஷ்டத்தில் ஓடிட்டு இருந்த வியாபாரம், இதுலேருந்து மீண்டு வரத்துக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறும் 2026 இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைய போகுது. அதே போல் ஒரு விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் நீங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஏதாவது பத்திரப்பதிவோ ஏதாவது இப்போ ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அதை கரெக்டாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கையெழுத்து போடணும். அவசரமாக எந்த ஒரு பரிவர்த்தனையிலுமே நீங்கள் ஈடுபடாமல் இருக்கணுங்க இந்த 2026. இந்த ஒரு விஷயத்த ரொம்பவுமே கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பணவரவு 2025 2026 நல்லாவே இருக்கும். பணவரவு கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய காலகட்டமாக புது வருடம் அமையும். அதனால தான் பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் அரசாங்கம் தொடர்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபமான சூழல் வரும். இப்போ ஏதாவது அரசாங்கத்திட்ட நீங்கள் ஏதாவது உதவி கேட்குறீங்க, உங்களுக்கான சில விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது எல்லாமே நல்லா நடக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே போல் இந்த கமிஷன், இன்சென்டிவ் வாங்குறவங்களுக்கெல்லாம்
அதுக்கான வாய்ப்பு, வருமானம் அதிகரிக்கும். நிறைய இன்சென்டிவ்லாம் வாங்குவீங்க. கமிஷன் பேஸ்லேயுமே வேலை செய்கிறவங்களாம் தான் கமிஷனுமே குறைவு இருக்காது. நல்ல ஒரு வருமானம் நல்லாயிருக்கும். பண வரவு கன்னிராசிக்காரங்களுக்கு 2026 அமோகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ஒரு விஷயம் இப்போது நடக்கும். அதனாலேயுமே நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு பண வரவுமே பெறுவீங்க. அதே சமயம் பாருங்கள், பணவரவு நல்லாவும் இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற செலவுமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சேமிக்க நீங்கள் முக்கியமாக கற்றுக்கணும். சேமிக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். தேவையில்லாமல் நீங்கள் கடன் வாங்குறத தவிர்க்க பாருங்கள். இதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டே. நீங்கள் இப்போ நேரம் நல்லா இருக்குது, அடுத்தடுத்து நம்ம நல்லா உயர்வுக்கு போகணும் அப்படின்னு நிறைய கடன் வாங்காதீங்க. இருக்கிற கடனை எப்படி உழைச்சி அடைக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சேமிக்கிறது ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. இதை தவிர்க்க பாருங்கள். இந்த பூமி, வீடு, நிலம் இது போன்ற முதலீடை செய்யுங்க. இது ஒரு நல்ல காலகட்டம். நல்ல ஒரு உயர்வுக்கு நீங்கள் வர முடியும். அதே போல் இந்த கன்னி ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி அமையும் இந்த வருடம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்குலாம் ரொம்பவுமே பிரகாசமான ஆண்டாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி அதில் பயனடையக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதே போல் ஹையர் ஸ்டடீஸ்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த ஸ்காலர்ஷிப்பு, ஃபாரின் எஜுகேஷனுக்கெலாம் இந்த கன்னிராசியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சாத்தியக்கூறாக அமையும். அதுவும் காம்படிஷன் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெலாம் முதல் பாதி வருடம் நல்ல உழைப்பை போடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது பாதி வருடம் நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய யோகம் இருக்குது. கல்வி படிக்கிற மாணவர்களுக்குமே ஒரு அமோகமான வருடமாக இந்த வருடம் அமைகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மேலும் நீங்கள் பாருங்கள், எதையாவது முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு எடுங்க, அது நல்லது. அதுக்கப்புறம் இந்த காதல், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மெதுவாக இருந்தாலுமே அது ஸ்டேபிளாக இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிற தன்மை அதிகரிக்கும். பழைய சண்டை சச்சரவுகள் இதுலேருந்து நீங்கி நல்ல ஒரு அன்பு அதிகரிக்குங்க. திருமணம் தாமதமாகிறவங்களுக்கு இப்போது நல்ல ஒரு பொருத்தமான வரணுமே இந்த வருஷம் கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து வரன்களை பார்க்குறத கண்டினியூ பண்ணுங்கள். சீக்கிரமே நிச்சயதார்த்தம், திருமணம் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்ல ஒரு மகிழ்ச்சி, குழந்தை சாந்தி, உறவினர்களோட ஆதரவு இதெல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பெரும்பாலும் குடும்பத்திலையுமே ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குது. அதே போல் குடும்பம் மற்றும் வீட்டு சூழலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பழைய பிரச்சனை, சண்டை சச்சரவு, இந்த கோர்ட்டு கேஸுன்னு கூட ஒரு சிலர்லாம் அலைஞ்சிருப்பீங்க. இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கி பழைய பிரச்சனைகளுக்கான தீர்வு பெறுவீங்க இந்த வருஷம். ரொம்ப நாளாக யோசித்து வச்சுருந்த ஆசையுமே உங்களுக்கு இப்போ நிறைவேறும் பாருங்கள். வீட்லேயுமே ஒரு ஆனந்தமான சூழல், நல்ல ஒரு சந்தோஷமான அமைப்பு பிறக்கும். புதிய வீடு இல்லைன்னா வசிக்கிற பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, இடமாற்றம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் இந்த வருஷம் நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உடல் நலனில் 2026 பெருசாக ஒன்றும் பிரச்சனை ஏற்பட போகிறதில்ல. ஆனால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மன அழுத்தம், ஓவர் திங்கிங், இந்த தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் மட்டும் அடிக்கடி ஏற்படும். இது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கவலையை கொடுக்கும். மற்றபடி உடல் ரீதியாக பெருசாக பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிற விஷயத்த மாற்றிக்கோங்க. அதுக்காக நீங்கள் இந்த வாக்கிங் போகிறது, யோகா செய்கிறது, நேரத்துக்கு நேரம் கரெக்டாக சாப்பிட்றது, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் இந்த யோகா தியானம் செய்கிறது உடல் மற்றும் மனசுக்கு அமைதியை தரும். நேரத்துக்கு உணவு, இந்த மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்களாக அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உடல் ரீதியாக அந்த ஒரு பாதிப்பும் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதே போல் நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மையை பெற இந்த சின்ன ஒரு பரிகாரம் ரொம்ப ஒரு நல்ல பலனை தரும். அதையுமே செய்யுங்க. அது என்னென்னா, புதனுக்கு தொடர்பான தானம். அதுனா பச்சை நிறம், இந்த பச்சை நிறத்தில் இருக்கிற எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதை தானம் பண்ணுங்கள். இந்த ஏழை எளிய படிக்கிறாங்க இல்லையா பிள்ளைங்க, அவங்களுக்கு புத்தகம், அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி கொடுங்க. இந்த வருஷம் உங்களால் முயன்ற வரைக்கும் நீங்கள் உணவு தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் கதவுக்கு பக்கத்தில் துளசி செடியை நட்டு வைங்க. அதுக்கு தினந்தோறும் தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு வாங்க. அது ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தும். ஒவ்வொரு புதன்கிழமையிலுமே நீங்கள் விநாயகர் வழிபாடை செய்கிறது
நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தும். அதே போல் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. இது உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயத்தை எல்லாமே நீக்கிடும். நேர்மறையான ஆற்றலையும் பண ஈர்ப்பையும் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, அது நல்லது. நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை வழக்கமாக்குங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வருவதை நீங்கள் உணர்வீங்க. இந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இந்த 2026 அப்படிங்கிறது இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். பண வரவுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழலும், திருமணம் மற்றும் குழந்தை பேர் தள்ளி போனவங்களுக்கு அதுக்கான சாத்தியக்கூறும் உருவாகுது. முக்கியமாக மன அழுத்தம் குறையும். ஆன்மீகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரும். எல்லா அமைப்புகளுமே பார்த்தா எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நிம்மதியும் கலந்த ஒரு புது வருடமாக இந்த 2026 அமைய போகுது. இந்த பதிவில் சொன்னோம் இல்லையா, அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க. சின்ன சின்ன விஷயம்தான், அதெல்லாம் செய்யக்கூடியது தான். அதை செய்யுங்க, நல்லது நடக்கும். எல்லா வகையிலுமே இந்த புது வருடம் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தையும் நல்ல அமைப்பையும் கொடுக்கும். நம்பிக்கையை விடாதீங்க. நல்ல ஒரு உயர்வுக்கு கன்னிராசி அன்பர்கள் இந்த வருடம் நிச்சயம் வருவீங்க. அனைத்து வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கோம். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க கன்னிராசி அன்பர்கள் பாருங்கள், நீங்கள் என்ன நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையோ உங்களோட இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்தின் பெயரையுமே 3 முறை இந்த சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பான உயர்வை பெற்றுத்தர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்கள் இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்திடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை நடக்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.